வணக்கம். மார்ச் 27ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. 45 புள்ளிகள் குறைவாக, அதாவது 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய பால்டிமோர் பாலம் இடிந்து விழுந்திருப்பதாக மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல். ஒரு சரக்கு கப்பல் மோதியதற்கு பிறகுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. கப்பலுடைய பேர் டேலி, அதை இயக்கிய நிறுவனம் மேர்செக். அந்த கப்பலில் இருந்த அனைவரும் இந்தியர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரான்சிஸ் ஸ்காட் கேம்பிரிட்ஜ் தான் இடிந்து விழுந்திருக்கு. 6 பேர் இறந்திருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இறந்தவங்க அந்த கப்பலில் இருந்தவங்களா அல்லது அந்த பாலத்தின் மீது விபத்து ஏற்படுற நேரத்தில் இருந்தவங்களான்றது தெரியல. அந்த பாலத்தில் மேலே வாகனங்களும் சென்று கொண்டிருந்தது இந்த விபத்து ஏற்பட்ட நேரத்தில். CNBC.comலேருந்து கிடைத்த ஒரு தகவல், இப்போ பால்டிமோர் துறைமுகம் அடுத்த அறிவிப்பு வரும் வரை மூடியிருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாட்டுடைய 11வது பெரிய துறைமுகம் பால்டிமோர். என்ன இறக்குமதி ஏற்றுமதி பெரும்பாலும் செய்கிறாங்க இந்த துறைமுகத்தில்? ஆட்டோஸ், லைட் ட்ரக்ஸ், வீல்டு ஃபார்ம் வெஹிக்கிள்ஸ் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரி. இப்போ கூட இப்போ இந்த மோதிய கப்பல் அதுலேருந்து வெளியே தான் வந்துட்டு இருந்து அந்த போர்ட்லேருந்து கொலம்போ ஸ்ரீலங்காவுக்கு போவதாக சொல்லியிருக்கிறாங்க CNBC.comல. இப்போ இந்த துறைமுகம் மூடி இருக்கிறதுனால பல சரக்கு கப்பல் வேறு வழியில் தான் போயாக வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்களான நியூயார்க், நார்த் ஃப்ளாக்ல இப்போ சரக்குகள் அதிகமாக வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு எவ்வளவு சரக்கு வெளியே போயிருக்கு இந்த துறைமுகத்திலிருந்து பார்க்கும்போது $80 பில்லியன் மதிப்பிற்கான சரக்கு, அதாவது 52 மில்லியன் டன் ஃபாரின் கார்கோ வெளியே போயிருக்குன்னு CNBC.comல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. டாடா கேபிட்டலுடைய ஐபிஓ எப்போ வரும்? NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. டாடா சன்ஸுடைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சப்சிடரி நிறுவனம் தான் டாடா கேபிட்டல். அடுத்த ஆண்டு இந்த நிறுவனத்துடைய ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், வேறு எந்தெந்த டாடா நிறுவனங்களுடைய ஐபிஓ அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகள் வரும்னு ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. டாடா ஆட்டோகாம் சிஸ்டம்ஸ், டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி, பிக் பாஸ்கெட், டாடா டிஜிட்டல், டாடா எலக்ட்ரானிக்ஸ், டாடா ஹவுசிங் மற்றும் டாடா பேட்டரிஸ் உடைய ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மின்ட் பத்திரிகையில் தகவல் வெளியாகி இருக்கு. வோகாட் நிறுவனம் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. 480 கோடி ரூபாய் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக. நிர்ணயித்திருக்கிற விலை $517 ஒரு ஷேருக்கு. IRCTC குறித்து ரெலிகார் புரோக்கிங் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பை ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1040. கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த 1-2 மாதங்கள். தற்போதைய லெவலிலிருந்து 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதானி பவர் குறித்து NDTVயிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. லாங்கோ அமர்டங் பவரை டேக் ஓவர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த அப்ரூவல் CCI வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க NDTVயில். டைனகாம் சிஸ்டம்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 42 கோடி ரூபாய். சுஸ்லான் எனர்ஜிக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. BBB+லேருந்து A- உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் பாசிட்டிவ். ஷார்ட் டேர்முக்கும் அப்கிரேட் நடந்திருக்கு. A2லேருந்து A2+ உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதே வீடியோவில் ஷார்ட் டேர்ம்னா என்ன, லாங் டேர்ம்னா என்ன, அவுட்லுக் என்னன்னு டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சாம்கோ செக்யூரிட்டி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்லியிருக்கிற கால அளவு அடுத்த 2-3 வாரங்கள். தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 2080, 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 1870. இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 182, ஸ்டாப் லாஸ் 158, 9% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கேன்ஃபின் ஹோம்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 820, ஸ்டாப் லாஸ் 725, 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோ தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கு 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று உள்ளூர், மற்றொன்று வெளியூர்.
ஓமான் நாட்டிலிருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு ஆர்டர், மற்றொன்று ஆசாம் பிடபிள்யூடி கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர். என்ன மதிப்புன்னு சொல்லல, அவங்க ஒரு லார்ஜ் ஆர்டர் தான் சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனி லார்ஜ் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 2500 5000 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். சிடிஎஸ்எல் ஒரு பெரிய டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. இப்போ பிஸ்னஸ் டுடேல உறுதி செய்திருக்கிறாங்க. ஷேர் ப்ரைஸும் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஒரு பெரிய வால்யூமில் ட்ரேட் நடந்திருக்கு. 1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அது கிட்டத்தட்ட 10% ஷேர்ஸ் வந்து கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் யார் வாங்கியிருக்கிறாங்க, விற்பனை செய்திருக்காங்கன்றது உறுதி செய்யலை. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டிரான்சாக்ஷனுடைய மதிப்பு 1712 கோடி ரூபாய்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் டுடேல. அதே போல் காலையில் வீடியோவில் மற்றொரு செய்தி பார்த்துருந்தோம். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரில் ஒரு பெரிய டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 உறுதி செய்திருக்கிறாங்க. ஒரு பெரிய டீல் நடந்திருக்கு. 10% ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 2070 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. இஐஹெச் லிமிடெடுக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 465, ஸ்டாப் லாஸ் 430. கேபிஆர் மில்க் பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 867, ஸ்டாப் லாஸ் 7099. கேப்லன் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. சென்னை பக்கத்தில் அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆன்காலஜி ஃபெசிலிட்டியை திறந்து வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய சப்சிடரி வழியாக தான் இதை செய்திருக்கிறாங்க. கேப்லன் ஒன் லேப்ஸ் லிமிடெட் தான் சப்சிடரி நிறுவனம். எவ்வளவு முதலீடு சேர்ந்திருந்திருக்கிறாங்க? 150 கோடி ரூபாய் முதலீட்டில் தான் இதை திறந்திருக்கிறாங்க. ஐசிஐசிஐ பேங்க் மீது ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் நமக்கு முன்னே தெரியும். ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் மர்ஜர் நடக்குது. அதோடைய ஓட்டிங் வந்து மார்ச் 22ஆம் தேதி திறந்து மார்ச் 26ஆம் தேதி முடிவுக்கு வந்திருக்கு. முன்னே நம்ம ஒரு செய்தி பார்த்ததும் குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இதற்கு எதிரே வாக்களித்திருந்தாங்க. இந்த மர்ஜர் நடக்க வேண்டாம், நடந்ததுன்னா அவங்களுடைய யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்படும்ன்ற அப்டேட் அந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதனால் அவங்க எதிர்த்து வாக்களித்திருந்தாங்க. இப்போ என்ன சர்ச்சை ஐசிஐசிஐ பேங்க் மீது வந்திருக்குன்னா, ஐசிஐசிஐ பேங்க்குடைய பேங்க் ஆஃபிஷியல்ஸ் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸுடைய மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நேரடியாக கூப்பிட்டு இதற்கு சாதகமாக ஓட்டளிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த ஆதாரங்களை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்த ஃபோன் கால், வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே லோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு இப்போ ஐசிஐசிஐ பேங்க் மீது. இது என்ன ஸ்வாப் ரேஷியோவில் கொடுக்குறாங்க இந்த மர்ஜர்னா, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸில் நம்ம ஷேர்ஸ் வைத்திருந்தால் ஐசிஐசிஐ பேங்க்குடைய ஷேர்ஸ் கிடைக்கும். அதாவது 100 ஷேர்ஸ் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸில் வைத்திருந்தால் ஐசிஐசிஐ பேங்க்குடைய 67 ஷேர்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மர்ஜர் த்ரூ ஆச்சுன்னா, அதாவது வெற்றிகரமாக அந்த ஓட்டிங் நடந்ததுன்னா. ஸோ குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எதிரே வாக்களிக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஐசிஐசிஐ வங்கியுடைய ஊழியர்கள் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸோட மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கூப்பிட்டு கொஞ்சம் வாக்களிங்கன்னு கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அதுதான் இப்போ சர்ச்சையாக மாறியிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 54% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய புல் கேஸ் சிச்சுவேஷனில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர்ஸ் 54% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க கோல்ட்மேன் சாக்ஸ். யூஃப்ளெக்ஸ் நிறுவனம் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. யூகேயில் இருக்கக்கூடிய சப்சிடி நிறுவனம் தான் யூஃப்ளெக்ஸ் யூரோப். அதில் இருந்த முன்னாள் டைரக்டர் திரு பிரதீப் ஸ்ரீவஸ்தவா மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக கண்டறிஞ்சிருக்கிறாங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். மார்ச் 26ஆம் தேதி அவர் வந்து அவங்களுடைய சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றதான் குற்றச்சாட்டு. எவ்வளவு பணம் இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்குன்றது இன்னும் கண்டறியலை. இப்போ தான் விசாரணை நடந்து வருவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க யூஃப்ளெக்ஸ் கம்பெனி. கிராவிட்டா இந்தியாவுக்கு கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1200 ரூபாய். டியூஸ்டே க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 29% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க கிராவிட்டா இந்தியாவுடைய ஷேர்ஸில் கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் எக்விட்டிஸ். பாரத் ஃபோர்ஜ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சொத்து பிரிவினையில் மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு குடும்பத்துக்குள்ளாருன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். பாரத் ஃபோர்ஜுடைய சேர்மேன் தான் பாபா கல்யாணி, அவருடைய சகோதரி சுகந்தா. இந்த 2 குடும்பத்தினர் இடையே இப்போ மறுபடியும் பிரச்சனையாக இருக்குது. அது பூனே கோர்ட் வரைக்கும் போயிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். மற்றொரு அப்டேட் பாரத் ஃபோர்ஜ் தரப்பிலிருந்து வந்திருப்பது. அடிஷனல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பூனே 3 ஆர்டர்ஸை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3மே கம்பெனிக்கு எதிராக அபராதம் கட்ட சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 ஆர்டர்ஸில் தலா 1,10,000 ரூபாய் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு ஆர்டரில் 40,000 ரூபாய் கட்ட சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.